நல்லா பாருங்க, 1ஆம் தேதி நம்முடைய மாநில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளை கொண்டாடினார். கொண்டாடிய பிறகு பொதுவாக தமிழ்நாட்டில் அவர் எந்த பகுதிக்கு சென்றாலும் போகின்ற ஊரெல்லாம் தன்னுடைய சொந்த ஊராக பார்ப்பார். இன்றைக்கு உள்ளபடியே தன்னுடைய சொந்த ஊருக்கு இன்னைக்கு வருகை தந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது 1ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு எல்லா தலைவர்களும் அவருக்கான வாழ்த்து பரிசை தந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு 1ஆம் தேதி பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு 3ஆம் தேதி தான் பிறந்த மண்ணுக்கு வந்து நமக்கான பிறந்தநாள் பரிசாக இன்றைக்கு அவர் தர இருக்கிறது என்ன தெரியுமா? ஏறத்தாழ 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிந்த திட்டப்பணிகள் 35 பணிகளை திறந்து வைப்பதாக இருந்தாலும் சரி, ஏறத்தாழ 206 பணிகளுக்கான கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதை அடிக்கல் நாட்டுவதாக இருந்தாலும், இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 38,956 பேர் பயனாளிகளாக ஏறத்தாழ 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு பயணங்களை அந்த பயனாளிகளுக்கு அதை வழங்குகின்ற நலத்திட்ட வழங்குகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும், இப்படி நமக்கான பரிசாக தன்னுடைய சொந்த மண்ணிற்கென்று இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், அதே போன்று வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நம்முடைய மணமக்கள், குறிப்பாக நம்ம அண்ணன் கௌதமன் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமா அப்படிங்கிறத சந்தேகமா இருந்துச்சு. ஏன்னா கொட்டுன மழை அப்படி கிட்டத்தட்ட தன்னுடைய இந்த பணிகள் பல பணிகள் இருக்குன்னு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என் தலைவர் வராரியா, அது எத்தனை நாள் தூங்காம கொள்ளாம அவரும் சேர்ந்து மாவட்ட கழகத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஒன்றிய நகரம் பேரூர் கழகத்தை சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு பெரிய வெற்றிகரமான ஒரு இடத்தை இன்னைக்கு அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஊக்கமும் உத்வேகம் எங்களுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பவர் யார் என்று சொன்னால் எங்களுடைய இயக்க தலைவர், எங்களை நாளும் இயக்குகின்ற தலைவர் அவர்களே, அது நீங்கள் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று நீங்கள் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வருங்க விமானத்துல, அங்கேயும் நேரடியாக நாகப்பட்டினத்துக்கு வருங்க, ஏறத்தாழ 3.5 மணி நேரம் எல்லாம் கணக்கு பாத்தீங்கன்னா, திருப்பி இங்கேருந்து நேரடியாக திருச்சி போய் அங்கிருந்து சென்னை கிட்டத்தட்ட 3 மணி நேரம், ஏறத்தாழ உங்களுடைய இந்த 2 நாள் பயணம் மட்டும் 7 மணி நேர பயணம். ஆனால் அந்த 7 மணி நேர பயணத்தில் எங்கள் நாகைப்பட்டினத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள்லாம் 7 தலைமுறைக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்ற அளவுக்கான நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக என்னுடைய துறை சார்ந்து ஏறத்தாழ 8 லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு எழுதிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரெடியாக உட்கார்ந்துட்டார். அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி ஒண்ணுதான், போற வழியெல்லாம் கும்பல் இருக்குமே, இன்னைக்கு பரீட்சை எழுதப்படுற பிள்ளைங்களும் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார். சரி உட்காந்து நாங்க எல்லாம் பேசி முடிச்சுக்கன்னு சொன்னோம். எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்ல எல்லாரும் வந்துட்டாங்க, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வர வேண்டியது இருக்கு. அந்த ஒரு பொண்ணும் பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் என் வண்டி இங்கிருந்து கிளம்பும் என்று சொன்னார். அந்த பெண்ணு வாசுவ தத்தா என்கின்ற அந்த பெண் நடராஜன் தமேந்தி அந்த பள்ளிக்கூட்டம் நுழைஞ்சிருச்சுன்னு செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வந்து எடுங்க என்று சொல்லி வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஒரு பொண்ணுக்காக நின்று வர்றார் என்று சொன்னால் கல்வியுடைய முக்கியத்துவத்தை அறிந்த முதலமைச்சர் 1ஆம் தேதி பிறந்த நாளுக்கு அன்றைக்கு தனக்கு வாழ்த்து சொல்றதுக்காக உலக தலைவர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. அமைச்சர்கள் பல்வேறு தோழமை கட்சியை சார்ந்திருக்கிற தலைவர்கள் அறிவாலயத்தில் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வண்டி நேரம் எங்க திரும்ப போச்சு, என்னுடைய அரசு பள்ளியை சார்ந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து 4 பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நேரா போய் பார்த்தார்கள் என்று சொல்லும் பொழுது, கல்வியும் சுகாதாரம் தன்னுடைய இரு கண்டு என்று பேரும் சொல்லாலும் மட்டுமல்ல செயலாலும் காட்டக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வருகை தந்திருக்கின்ற உடன்படிப்புகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்கின்ற அந்த உறுதிமொழி என்பது இலக்கு 200 சொல்லியிருக்கீங்க, நம்ம வரலாறு படைப்போம்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் இன்றைக்கு நாங்கள் இங்க இருக்கின்ற உடன்படிப்புகள் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் மூலமாக, எங்களுடைய ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழக இருக்கின்ற நம்பிக்கையின் மூலமாக சொல்றேன், அந்த இலக்குன்னு வரும்போது ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழக செயலர் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் மூலமாக சொல்றேன், அந்த இலக்குன்னு வரும்போது நீங்க 4ஆம் நம்பர்ல இருந்தே எண்ணுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யம், கேள்வியலூர், நாகை ஏற்கனவே வென்று விட்டதாக நீங்க கருதலாம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கும் வருகை தந்திருக்கின்ற தலைவர்களுக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய இன்றைக்கு மனக்கோலம் கொண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய மாப்பிள்ளைக்கும் அந்த பெண் பிள்ளைகளுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு நாங்கள் சொல்றதெல்லாம் ஒன்றுதான், இன்றைக்கு இல்லற வாழ்க்கையில் ஒளியை நீங்கள் ஏற்றுங்கள். இல்லாதோர் வாழ்வில் ஒளி ஏற்றுவதற்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய தளபதி இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் என்று சொல்லி இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.